இப்படித்தான் நாம் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 4 ரக்அத் தொழப்படுகிறது என்றால் ஒரு 22 தக்பீர் அதிலே வருகிறது பெருமக்களே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், 22 தக்பீர்கள் வருகிறது. அவர் என்றால் ஒரு நாளைக்கு நாம் தொழக்கூடிய தொழுகைகளின் கணக்கு படிக்கு ஏறக்குறைய 94 தடவை நாம் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நம் வாயில் இருந்து தக்பீர் வருகிறது, கணக்கு நாம் செல்வதில்லை. ஒரு 33 தடவை அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் இல்லை. ஒரு முஸ்லிமுடைய தொழுகையில் அடங்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கைகள். இதிலே ஃபர்து தொழுகையோடு சேர்ந்து சுன்னத்தையும் நஃபிலையும் வித்ருவையும் சேர்த்து தொழுகும் பொழுது ஒரு நாளைக்கு 342 தடவை ஒரு தொழுகையாளி தக்பீர் சொல்லுகிறார். 342 தடவை தக்பீர் சொல்லுகிறார். இது போக இவர்கள் தொழக்கூடிய ஜனாசாவினுடைய தொழுகைகள் ஒரு பக்கம், இது போக இவர்களுடைய பாங்கின் எண்ணிக்கைகள், இகாமத்தின் எண்ணிக்கைகள், அதன் பதிலுடைய எண்ணிக்கைகள், இவைகள் எல்லாம் அடக்கப்படும் பொழுது ஏறக்குறைய 1000 கணக்கில் ஒரு முஸ்லிம் அவன் அதை செவிமடுக்கிறான், அதை சொல்லுகின்றான், அதை பரிமாறிக்கிறான். அல்லாஹுவோடு அதை முனாஜாத்தாக அல்லாஹு அக்பர் என்ற இந்த தக்பீரை சொல்லிக் கொண்டே வருகிறான். எனவே பெருமக்களே, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் என்பது நம்மை உயர்த்தக்கூடிய தக்பீர். எங்கெல்லாம் நம் தாழ்வாக ஆக்கப்படுகின்றோமோ, எங்கெல்லாம் நம்மை குறைவாக மதிக்கிறார்களோ, எங்கெல்லாம் நம்முடைய சொற்கள் செயலிழந்து போகிறதோ, எங்கெல்லாம் நாம் அவமதிக்கப்படுகின்றோமோ, அந்த இடத்திலே, அந்த நேரத்திலே, அந்த தருணத்திலே அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் உங்களை பெருமிதப்படுத்துகிறார். நான் ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நீதான் பெரியவன், என்னிடம் ஒன்றும் இல்லை, நீதான் பெரியவன், என்னுடைய சக்தி இல்லை, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய பொருளாதாரத்தில் எதுவும் நிலை இல்லை, எல்லாம் நீதான். அல்லாஹு அக்பர். எனவேதான் பெருமக்களே, இந்த அல்லாஹு அக்பர் என்ற இந்த தாரக மந்திர சொல், அல்லாஹுவை பெருமதிப்படுத்துகிற சொல், இறைவனுக்கு மிக அதிகமாக நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற சொல்லை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அய்யாமு தஸ்ரீக்குகள் வாயிலாக நம்மை அதிகமாக சொல்வதற்கான கட்டளை இட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் இன்னும் இந்த நாட்கள் அல்லாத எல்லா நாட்களிலும் தக்பீர்களோடு தொடர்புக்குரிய நாட்களாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.